சீஸ்ஃபயர் இன்னும் 2 நாட்களில் முடிய போகுது. ஏதோ அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில இருக்க சீஸ்ஃபயர். சரி, இன்னைக்கு இஸ்லாமாபாத்தில் சந்திச்சு பேசுவாங்க அமெரிக்க அதிகாரிகளும் ஈரான் அதிகாரிகளும், பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா ஈரான் கட்டையை போட ஆரம்பிச்சிச்சு. ஈரான் சொல்லிடுச்சு கிட்டத்தட்ட, இல்லை பேச்சுவார்த்தை இப்போது முடியாது அப்படின்ட்டாங்க. எதுக்குங்க அப்படின்னு கேட்டால், போன வாட்டி சீஸ்ஃபயரை தெளிவாக மென்ஷன் பண்ணல, நாங்கள் ஹார்மோஸை ரீஓப்பன் பண்ணுறோம்னாக்கா அமெரிக்காவை இதெல்லாம் பதிலுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க பிளாக்கெடை இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கப்பல்கள் சார்ந்து அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடிக்கிறது தான் தப்பு இல்லையா? ஸோ இந்த சீஸ்ஃபயர் சார்ந்த டாக்ஸில் எங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அமெரிக்கா ஒழுங்காக முதல்ல நடந்துக்க சொல்லுங்கள், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண சொல்லுங்கன்னு ஈரான் சைடில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு சீனியர் ஈரானியன் மிலிட்டரி ஆஃபீஷியல் அவர் என்ன சொல்கிறாப்புல, அமெரிக்கா போர் தான் வேணும்னு விரும்புதுனாக்கா நாங்கள் ரெடி. 10 வருஷங்கள் வரைக்கும் அமெரிக்காவை நாங்கள் எதிர்த்து சண்டை போடுற திறன் எங்களுக்கு இருக்குது. ஏதோ உலகத்தில் பெரிய இராணுவம் அதுன்னு கட்டமைப்பில் சொல்கிறாங்க அமெரிக்காவை, எங்களால் சமாளிக்க முடியுங்க. ஸோ அமெரிக்காவால் முடிஞ்சால் வார் தான் வேணும்னாக்கா சண்டை போட நாங்கள் ரெடியாக இருக்கோம், களத்துக்கு வர சொல்லுங்கன்னு அவங்க சவால் எடுத்திருக்காங்க. இப்போது எங்கே ஆரம்பித்த சின்ன பிரச்சனையாக இருந்ததுங்க எப்படி பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு கப்பலை கை வச்சிருது மட்டும் இல்லை, ஈரானோட கப்பலை அந்த பிளாக்கேட அமெரிக்கா அகற்றாமல் இருந்துச்சுல, அது இங்கே பெரிய தலைவலியாக வெடிச்சு இப்போ இவ்வளோ தூரம் அடுத்த போருக்கு ரெடின்ற மாதிரி சொல்ல வச்சிட்டாங்க.